வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இன்ட்ரோ பார்த்துப்பீங்க, அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து செட்டிங்ன்ற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன் ஆஃப் லேயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிப்ஸ்னு இருக்கும். அது வந்து கரெக்டாக 0.5 செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் எடுத்திங்கன்னா மொத்தம் காமிக்ஸ் இன்ட்ரோ மாரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு அவெஞ்சர்ஸ் காமிக்ஸ்னு போட்டாலே வந்து நிறைய இமேஜ் வரும். இது நம்ம சேனலோட வந்து 100வது வீடியோ. அதனால் வந்து நான் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட் வச்சு எல்லா டெம்ப்ளேட்டையும் வந்து நான் ஆட் பண்ணி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 20 ஃபோட்டோவாவது யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபோட்டோவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 0.5 வச்சதுனால நம்மளுக்கு ஆட் பண்ணும் போதே நம்மளுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ கரெக்டாக அதுமாரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ப்ளே பண்ணும்போது டக்குன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் மூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணலாம். பிடிக்கலன்னா மறக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி தான் கேட்கும். இல்லைனா வந்து இங்கே ரிமைண்ட் மீ லேட்டர்னு கொடுத்தாலும் அது மாதிரி தான் வரும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் மட்டும் பண்ணுறங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இருங்க. ஸோ இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தாலே ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு மொத்தம் டிக் சிம்பிள் கொடுத்துட்டா கரெக்டாக வந்துடும். ஸோ இதையும் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல வீடியோ வந்து அது 15 செகண்ட்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து இந்த இதுவில் வந்து லேயராக ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ மீடியாக போயிட்டிங்கன்னா அதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுமாரி வந்து லைட்டாக க்ராஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுமாதிரி ஃபுல் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கீ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அது டிஃபால்ட்டாக ஒரு அனிமேஷன் கீ செட் ஆகிடும். அண்ட் லாஸ்ட் மீன்ஸ் அந்த கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தள்ளி வந்து ஒரு அனிமேஷன் கீ வச்சுட்டு அந்த ரொட்டேட் பண்ணியிருப்போம்ல அதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து அந்த வீடியோ தெரியிற மாதிரி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். அந்த மார்வல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இமேஜிலும் தெரியிற மாதிரி வரும். அதனால் இது நம்ம சேனல் இன்ட்ரோன்றதுனால நான் விஆர்கே தமிழ்னு கொடுத்துக்கிறேன். கேப்ஸில் நான் கேப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மால் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். மேபி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நான் எல்லா வேர்ட்ஸையும் வந்து நான் கேபிட்டலில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து கரெக்டாக வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து கரெக்டாக அந்த டியூரேஷன் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அண்டு வீடியோவோட டியூரேஷன் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அனிமேஷன் பண்ணால் இது மாதிரி தான் சின்னதாக இருந்து பெருசாக ஒரு மாதிரி அனிமேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் விட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்மூத்தாக வந்து பெருசாகும். ஸோ அதனால் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன் அனிமேஷனில் போய்ட்டு ஃபேடு அண்ட் அவுட் அனிமேஷனில் போய்ட்டு ஃபேடுன்னு கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக வந்து அது அந்த வீடியோவை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கடைசியாக முடியும் போது வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். இங்கே நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது தான் அந்த ரெட் கலர் டோன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்குன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சென்ட் டு பேக்
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்ட்ரோ வந்து கிடைக்கும். ஸோ இது மார்வல்ஸ்னால் அவங்க வந்து மொத்தம் காமிக் இமேஜ் வச்சு பண்ணியிருப்பாங்க. நான் மொத்தமே வந்து நம்ம தம்ப்நெயில் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதாக கூட வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா திரும்பவும் புதுசாக வந்து லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ அதனால நான் இந்த டெக்ஸ்ட்டையும் நான் கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அதுவும் வந்து இந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதுலேயும் வந்து இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து ரெண்டுத்துலேயும் ஃபேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு வந்து ஜூம் ஆகணும்னு கரெக்டாக வந்து அந்த கீ அனிமேஷன் இதுக்கும் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அனிமேஷன் டிஃபால்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் பொறுத்து வந்து ஸ்டார்டிங்கில் இது மாதிரி சின்னதாக இருக்கணும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் பொறுத்து அந்த டெக்ஸ்ட்டு விஆர்கே தமிழ்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே வந்து இது சின்னதாக கொடுங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ அவ்வளோதான் இது மேக்ஸிமம். இதையும் வந்து நீங்கள் அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்குன்னு கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தா இதுவும் கரெக்டாக வந்து அந்த இமேஜாக கூடவே செட் ஆகிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஆடியோவும் கொடுங்க, இல்லை வாய்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து நான் கீழே வந்து மேக்ஸிமம் லிங்க்கு தராதுக்கு காரணம் வந்து நான் இப்போது ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வந்து லைனாக அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் அதில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க்லாம் வந்து இந்த இமேஜ்லாம் வேணும்னா டேரெக்டாக வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இனிமேல்ட்டு டெலகிராமில் தான் எல்லாமே ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறான்னு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு விஆர்கே தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். அங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு நம்ம சேனல் வந்து காமிக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வேணுன்ற வீடியோ இல்லை வேணுன்ற அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில லிங்க் வந்து நம்ம அதர் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லாமே டெலகிராம் இருக்கும், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. மேக்ஸிமம் நான் ஃப்ரீ டைமில் இருந்தால் எல்லாத்தையும் வந்து நான் ரிப்ளை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இல்லை பிஸியாக இருக்குதுன்னு இருக்குன்ற மாரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ சாரி ஃபார் தட். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த மைன்கிராஃப்ட்னு ஒரு கேம் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். யார் யாருக்கு பிடிக்குதோ அதை போய் பாருங்கள். ஜஸ்ட்டு நல்லா இருந்தால் பாருங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நம்ம முடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.